நீங்கள் ஜெபித்து ஆண்டவர் ஒன்று கொடுத்தாருன்னா அது உங்களுக்கு நல்லதாக தான் இருக்கும். நான் இதெல்லாம் எதிர்பார்த்தேங்க, ஏன்னா அதெல்லாம் எனக்கு கிடைக்கவே இல்லை, இதுதான் கிடைச்சிது. இல்லை இல்லை, ஹல்லேலூயா. மோசேக்கும் அப்படி தான், தாவீதுக்கும் அப்படி தான், வேதத்தில் பார்க்க நிறைய நபர்களுக்கு அப்படி தான். தாவீது ஜோமன்னர், தாவீதுக்கு அவரே ஒரு பெரிய ஆலயத்தை கட்டின ஆசை. ரொம்ப நாள் பொருள்லாம் ஆயத்தப்படுத்தி ஒரு நாள் ஆண்டவர் சமூகத்தில் ஆலயத்தை கட்டணும் நிற்கிறார், ஜோம் பண்ணிட்டு நிற்கிறார். ஒரே வார்த்தை சொல்லி, நீ கட்டக்கூடாதுப்பா, உன் பையன்தான் கட்டணும். இன்னும் அநியாயம் இல்லை? கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமாக நின்ற ஒரு தேவனுடைய தாசன் தான் தாவீது. நிறைய யுத்தங்களை பண்ணியிருக்கிறார், கர்த்தருக்காக நின்று இருக்கார். ஆலயத்தை கட்டுறது ஏகப்பட்ட பொருளை சேர்த்து வச்சு, நிறைய பொருளை சேர்த்து வச்சிருக்கிறார். ஆலயம் கட்டின ஆசைப்பட்டா, நீ ஒன்றும் கட்ட தேவையில்லை, நான் உனக்கு வீடு கட்டித்தரேன், உன் வீட்டில் நல்ல சந்தோஷமாக இரு, ஆலயத்தை உன் குமாரன் கட்டுவான்ட்டார். ஹல்லேலூயா. அப்போ அந்த ஜெபத்துக்கு பதில் எப்படி வந்துச்சு? வேற மாதிரி இருந்துச்சுல்ல. எல்லா பொருளையும் தாவீது கொடுத்தார். அவர்கிட்ட என்னென்ன பொருள் இருக்கும் அத்தனை பொருளையும் தாவீது கொண்டு போய் ஆலயம் கட்டுறதுக்கு கொடுத்துட்டார். ஆனால் அவர் கட்ட விடலை. அப்படின்னா நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாமே நம்ம எதிர்பார்த்த மாதிரி பதிலை கொடுக்கல, வேற மாதிரி பதில் வருது. ஆனால் அது எல்லாம் நல்லதுக்கு தான், அது எல்லாமே நன்மைக்காகத்தான். நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கு இருக்குது. அது அவருக்கும் பிடிக்க தான் செய்யும். உங்கள் விருப்பத்தை நிறைவேற்று ரெடியாக தான் இருக்கிறார். ஆனால் அதில் உங்கள் விருப்பம் எல்லாம் நல்லதா, நம்முடைய விருப்பம் எல்லாம் நல்லதா கெட்டதான்னு யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தானே தெரியும். நம்ம தேர்ந்தெடுப்பது சரியா தப்பான்னு யாருக்கு தெரியும்? அவருக்கு தானே தெரியும். நாம் போகிற பாதை சரியா தவறா என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். அப்போ அதை சரியான பாதையில் நடத்தி கொண்டு போகிறவர் தேவன் மாத்திரமே. ஹல்லேலூயா. அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானமுள்ள ஜீவனம் பண்ணும்படி நம்மேல் இருக்கிற அதிகாரிகளுக்காக, எஜமான்களுக்காக, தலைவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது அவசியம். தேசத்திலே சமாதானத்திற்காக ஜெபிக்க வேண்டியது அவசியம். நிறைய பேரை பார்க்கலாம் நீங்கள் வேதத்தில். எரேமியா, எசேக்கியேல், தானியேல், ஏசாயா, நெகேமியா, எஸ்ரா, இவங்களெல்லாம் பைபிள் எழுதியிருக்கல. இவங்கெல்லாம் யாரு? தேசத்தில் இருக்கிற ராஜாக்களுக்காக ஜெபம் பண்ணவங்க, தேசத்தில் இருக்கிற அதிகாரிகளுக்காக ஜெபித்தவங்க, தேசத்தில் இருக்கிற பொறுப்புகள் இருக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணவங்க, தன் மக்களுக்காக, தன் ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணவங்க. யாரெல்லாம் பாரமாக ஜெபம் பண்ணாங்களோ, யாரெல்லாம் உண்மையாக இருந்தாங்களோ, கர்த்தர் அவர்களை தேசத்தில் மேலே கொண்டு வந்து காண்பித்தார். ஹல்லேலூயா. தேசத்தில் நீங்கள் பெரிய ஆளாக வரணும்னு விரும்புகிறீங்களா? தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. தேசத்தில் பெரிய நிலையில் நீங்கள் வரணும். ஒரு நல்ல எனக்கு ஃப்யூச்சர், உலகம் முழுக்க என்னை பார்க்கணும், இந்திய தேசம் முழுக்க என்னை தெரியும்னு நினைக்கிறீங்களா? மக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. உங்கள் ரிலேஷன் மத்தியில் நீங்கள் நல்லா, உங்கள் ரிலேஷனுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்கள் நண்பர்கள் மத்தியில் நீங்கள் உயர்ந்திருக்கிறீங்களா? அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இந்த ஊரில் இருக்கிற எல்லா மத்தியிலும் நீங்கள் உயர்ந்திருக்க நினைக்கிறீங்களா? இந்த ஊரில் இருக்கிற மக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் தானாகவே உங்கள் தலையை அவர்கள் மத்தியிலே உயர்த்துவார்.